கூடாது. சட்டமன்ற தேர்தலை விட அதிக வாக்கு வித்தியாசத்தை நாம் 100% பெற்றுத்தருவோம். ஏனென்றால் இணையிலிருந்து மக்கள் எங்க பார்த்தாலும் பேசுகிறார்கள், கழக நிர்வாகிகள் பேசுகிறார்கள். தயவு செய்து நம்ம ஒன்றிய கழக செயலாளர்கள் அவர்கள் பணியாற்றுகின்ற பணி இதுவரைக்கும் எப்படி பணியாற்றுகிறதோ தெரியாது. இது இறுதிக்கட்ட போர். இந்த போர்ல நம்ம வெற்றி பெறணும். இந்த போர் தர்மத்துக்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற தேர்தல். தர்மம் வெல்ல வேண்டும் என்றால் ஒரு பணி இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது நம்மளுடைய அண்ணா இவர்களுடைய எப்படி அண்ணன் சொல்றது நம்ம ஃபாலோ பண்ணி செஞ்சோமா 100 விழுக்காடு எதுவே காலர் காணும். நேற்று கூட ஆண்டியாமட்ட சொன்னாங்க எத்தனை திமுக வேட்பாளர் அவெல்லாம் ஒரு போக்கில் ஊதிக்கு போறான்னு கட்சிக்காரன் பேசிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட தேர்தல் இந்த தேர்தல் எதிரே கலந்தர காணுகிற தேர்தல். அதனால் ஏமாந்து விடக்கூடாது. அண்ணன் எப்படி சொல்றாரோ அது மாதிரி வீடு வந்துட்டு பூத் கமிட்டி சிறப்பா நாம தான் தமிழ்நாட்டை பெருமையா சொல்ற அண்ணன் தமிழ்நாட்டிலே நாம தான் பூத் கமிட்டி மிக தெளிவா போட்ட மாவட்டம் சேலம் மாவட்டம். அதனால அன்றைக்கு நிர்வாகிகள் தயவு செய்து 18 நாள் எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு, ஏன்னா இதெல்லாம் கிளைச்செல்லாம் பேசுறாங்க. நான் பால்காரத்தை போனதுல அண்ணன் சொல்ற வேட்பாளர் வெற்றி வச்சுதான் ஒன்று கீழ்மட்ட தொண்டன் பேசுகிறான். அண்ணா திமுக வேலைக்கு நாம் மீண்டும் கட்டப்பட வேண்டும் என்றால் இந்த தேர்தல் வெற்றி பெற்ற இயக்கத்தை காப்பாற்றுவதற்காக இந்த தேர்தல் அப்படி பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி அண்ணன் சொல்ற கருத்தை சேர்த்து நம்ம பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது அண்ணா இப்பொழுது சிறப்பு சொல்றாங்க. நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய கழக வெற்றி வேட்பாளர் அவர்களை வெற்றி பெற செய்வதற்காக ஆலோசனை இந்த சிறப்பு வாய்ந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் செம்மலை அவர்களே, இங்கே விளக்குரையாற்றிய மாவட்ட கழக செயலாளர் சகோதரன் ஆர் இளம்பவன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் அறிவிச்சவர் சந்திரசேகர் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிப்பவர் திரு ராஜா என்ற ராஜமுத்து அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரி சித்ரா அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சவர் ஜெயசந்திரன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அறிவிச்சவர் நல்லதீபு அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அறிவிச்சவர் சுந்தரராஜன் அவர்களே மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சர் பாலசுப்ரமணியம் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏக்கள் அறிவிச்சர் துப்பாக்கி கிருஷ்ணன் அவர்களே, சகோதரர் வெற்றிவேல் அவர்களே, சகோதரி முகமது நலீப் அவர்களே, சகோதரர் ராஜா அவர்களே, சகோதரர் மகேஸ்வரன் அவர்களே மற்றும் இந்த ஆலோசனை கூட்ட நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர்களே, நகர கழக செயலாளர்களே, தேர்தல் கழக செயலாளர்களே, வருகின்றிருக்கின்ற ஊராட்சி ஒன்றியத்துடைய பெருந்தலைவர்களே, பல்வேறு பொறுப்புகள் இருக்கின்ற நிர்வாகிகளே, எங்கள் தலைமை தோழர் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ள நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சார் விக்னேஷ் அவர்கள் நம்முடைய வெற்றி வேட்பாளர் விக்னேஷ் அவர்களுக்கு இந்த தேர்தலிலே இரண்டும் பாராமல் உழைத்து இன்றைக்கு தமிழகத்திலே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற அறிவித்தார் விக்னேஷ் சேலம் நாடாளுமன்ற தொகுதி அளவுக்கு அணி அமைய வேண்டும் என்று அன்போடு முதலிலே கேட்டுக்கொள்கிறேன். உங்களில் ஒருவனான எடப்பாடி பழனிசாமி பேசுகிறேன்.